உசிலம்பட்டி பகுதியில் உள்ள ஆரம்ப பள்ளிகளில் முறையாக இல்லாத கழிப்பறைகளால் மாணவ மாணவிகள் அவதியுறும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து நமது செய்தியாளர் செந்தில் வழங்கிய தகவல்களை காணலாம். நகர மாவட்டம் உசிலம்பட்டி, செல்லம்பட்டி, சேடப்பட்டி உள்ளிட்ட 3 ஊராட்சி ஒன்றிய பகுதிகளில் கிட்டத்தட்ட 300க்கும் அதிகமான அரசு பள்ளிகளான செயல்பட்டு வருகிறது. ஆரம்ப பள்ளி, உயர்நிலைப்பள்ளி, மேல்நிலைப்பள்ளி என 300க்கும் அதிகமான பள்ளிகள் செயல்பட்டு வந்தாலும் இந்த பள்ளிகளில் 50க்கும் மேற்பட்ட பள்ளிகளில் கழிப்பறை வசதி சிதிலமடைந்து அதாவது செயலற்ற முறையிலேயே காணப்படுகிறது. இந்த பள்ளிகளில் இருக்கக்கூடிய குறிப்பாக ஆரம்ப பள்ளியை பொறுத்த மட்டுக்கு ஆரம்ப பள்ளிகளில் பெரும்பாலான பள்ளிகளில் அந்த கட்டமைப்பு வசதிகள் சுத்தமாக இல்லாத ஒரு சூழ்நிலையும், இருக்கக்கூடிய பள்ளிகளில் ஆசிரியர்கள் பயன்படுத்துகிற அளவுக்கு மட்டுமே அந்த கழிப்பிட வசதியான இருக்கப்படுகிறதாக கூறப்படுகிறது. இது மாணவ மாணவிகள் அனைவருமே வெளியில சென்று அதை இயற்கை விதைகளை கழிக்கக்கூடிய ஒரு அவல் நிலையை தான் நீடித்து வருது. இந்த பகுதிகளை பொறுத்த மட்டுக்கு அந்த கழிப்பறை வசதிகள் இருந்தாலும் அந்த வசதிகள் ஆசிரியர்கள் மட்டுமே பயன்படுத்துகிறதாக ஒரு குற்றச்சாட்டு எழுகிறது. அதே போன்று மேல்நிலை பள்ளியை பொறுத்த மட்டுக்கு மாணவிகள் பயன்படுத்தக்கூடிய அந்த நாப்கின்களை எரிக்கிறதுக்குண்டான இயந்திரங்களானது வழங்கப்பட்டிருக்குது. இந்த இயந்திரங்கள் அனைத்துமே எந்த ஒரு பள்ளியிலும் செயல்பாடு இல்லாம அங்கங்கே பழுதிருந்தே காணப்படுகிறதாக கூறப்படுகிறது. இந்த நாப்கின்களை எறியக்கூடிய இந்த இயந்திரங்களை அவ்வப்போது கண்காணிச்சு அந்த இது பழுதடைந்திருந்தா அதை சரி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு தொடர்ச்சியாக கோரிக்கை வைத்து வந்தாலும் இது சம்பந்தமா இந்த புதிய இயந்திரங்களை மாற்றி கொடுக்கணும், இந்த நாப்கின்கள் எரிக்கக்கூடிய இயந்திரங்களை சரி பண்ணி கொடுக்கணும்னு பல்வேறு பள்ளிகளில் தொடர்ச்சியாக கோரிக்கை வச்சு வந்தாலும் கிட்டத்தட்ட 1 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த இந்த அனைத்து பள்ளிகளிலுமே இது பழுதிருந்தே காணப்படுவதாக கூறப்படுகிறது. தொடர்ச்சியாக எல்லா அரசு பள்ளிகளிலுமே இந்த கழிப்பறை வசதிகள் அதை பராமரிப்பு பணி செய்வதற்காக அந்த கிளீன் பண்ணுவதற்குண்டான அந்த செலவுகளை அரசு சார்பிலிருந்து கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில பள்ளி நிர்வாகமே ஆசிரியர்களை ஒன்று திறந்து ஒவ்வொரு பள்ளிகளிலேயும் ஒரு குறிப்பிட்ட அளவு நிதியை அந்த தூய்மை பணி செய்யக்கூடியவங்களுக்கு கொடுத்து உதவி இந்த கிளீனிங் ஒர்க் எல்லாம் பார்த்துட்டு வருவதாகவும், இந்த கிளீனிங் ஒர்க் பார்க்கறதுக்கு அந்தந்த கிராமங்கள்ல இருந்து ஒரு சிலர் முன் வந்தாலும் ஒரு சில பகுதிகளில் அந்த கிளீனிங் ஒர்க் கூட பார்க்க முடியாத அளவுக்கு கழிப்பறைகள் அனைத்துமே அந்த சிதிலமடைந்து உள்ள போக முடியாத ஒரு துர்நாற்றத்தோடனே காணப்படுகிறது. இந்த சூழ்நிலையை தொடர்ச்சியா மாணவ மாணவியருக்கு தொற்று நோய் ஏற்படுத்துவதோடு அந்தந்த பகுதியில் கட்டிட வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கவும் மாவட்ட நிர்வாகம் நேரடியாக ஒவ்வொரு பள்ளியிலையும் ஒவ்வொரு துவக்க பள்ளியை முதல் கொண்டு மேல்நிலை பள்ளி வரைக்கும் ஆய்வு செஞ்சு எந்தெந்த பள்ளிகளில் எந்தெந்த மாதிரி கட்டமைப்புகள் வசதி வேணும், அது போக மாணவ மாணவிகளுக்கான அந்த பாதிப்புகள் எதுவும் வராத அளவுக்கு எந்த மாதிரி கழிப்பறை வசதிகளை செஞ்சு கொடுக்கணும்னு ஆய்வு செஞ்சு இந்த கழிப்பறை வசதிகளை முறையாக செஞ்சு கொடுத்தா மட்டுமே மாணவ மாணவிகளை பாதுகாக்க முடியும் என்பது அனைத்து தரப்பு பெற்றோர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. செந்தில், நியூஸ் 7 தமிழ், உசிலம்பட்டி.